God wants to give us a freshness in our relationships also. நம்முடைய உறவுகளிலேயும் கூட தேவன் ஒரு புத்துணர்வை கொடுக்க விரும்புகிறார். We sometimes hear about the example from the cross. நாம் சிலுவை என்பதிலிருந்து நாம் அதை மாதிரியாக நாம் எடுக்கிறோம். There is a vertical member and there is a horizontal member. சிலுவைக்கு ஒரு செங்குத்தான ஒரு பகுதி இருக்கிறது, கிடைமட்டமான ஒரு பகுதி இருக்கிறது. And of course the vertical member is the most important. It is a longer also. அந்த செங்குத்தா இருக்கக்கூடிய அந்த கம்பு தான் மிகவும் பெரியது. It is important because many people say I live before God. அநேகர் நான் தேவனுக்கு முன்பாக வாழ்கிறேன் என்று சொல்கிறார்கள். At the same time they neglect their relationship with the people whom God has given around them. ஆனால் அவர்களுக்கு சுற்றி உள்ளதான தேவன் கொடுத்த மக்களோடு கூட உள்ள உறவை அவர்கள் அங்கீகரிப்பதிலே நிராகரிக்கிறார்கள். That's not a good thing. அது நல்ல ஒரு காரியம் அல்ல. A cross becomes complete only when it has vertical and a connected horizontal member. ஒரு சிலுவையானது ஒரு செங்குத்து ஒரு கிடைமட்டம் இந்த இரண்டு பகுதிகளும் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுதுதான் சிலுவை முழுமை அடைகிறது. Horizontal member, that human relationship area of our life is also very important. அந்த கிடைமட்டமான அந்த பகுதி எதை குறிக்கிறது என்று சொன்னால் நமக்கும் மற்ற மனிதர்களுக்குள்ள உறவு அது முக்கியமானது. A good Christian will always look forward to nurture and refresh their relationships. ஒரு நல்ல கிறிஸ்தவன் எப்பொழுதுமே தன்னுடைய உறவுகளை செம்மையாக காத்துக்கொள்ள அந்த உறவுகளை வளர்ப்பதற்கு முயற்சி எடுப்பான். It is the ungodly people who would neglect relationships. அவபக்தி உள்ளவர்கள் தான் உறவுகளை நிராகரிக்கிறார்கள். We can see a wonderful example in the case of Abraham. ஆபிரகாமுடைய மாதிரியை அற்புதமான மாதிரியிலே நாம் பார்க்கலாம். When there was a strife between servants of Abraham and servants of Lot. ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டது. He, being a godly man, he took that initiative to reconcile. அவர் தேவபக்தியுள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினாலே ஒப்புரவாகுவதற்கு வேண்டிய முதற்படியை அவர் எடுத்தார். And he said, let there be no strife between you and me first of all. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு வாக்குவாதமும் வேண்டாம் முதலாவதாக. And your servants and my servants. உன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் இடையிலே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொன்னார். Because after all we are brothers. நாம் சகோதரர்கள் என்று சொன்னார். And he said, if you want to go to right side, I will go left. If you go to left side, I will go to right. நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று சொன்னார். So what we learn from there? இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? A godly man value people than things. ஒரு தேவபக்தியுள்ள மனிதர் அவர் than things. பொருட்களை காட்டிலும் மனிதர்களை உறவுகளை அதிகமாக மதிக்கிறார். Abraham thought, I can buy lands later. நான் பின்னால் கூட சொந்த நிலங்களை வாங்க முடியும். I can get herds of flocks, animals later. நான் பின்னால் கூட மந்தைகளை வாங்க முடியும். But more important is my relationship with the Lord. ஆனால் இப்பொழுது எனக்கு முக்கியமான காரியம் லோத்தோடு கூட இருக்கக்கூடிய என் உறவு. So we learned from the godly man will always value people than things. ஆகவே ஒரு தேவபக்தியுள்ள ஒரு மனிதன் பொருட்களை காட்டிலும் மனிதர்களை அதிகமாக மதிப்பான். So many places in the Bible we can see this emphasis. வேதத்திலே अनेक இடங்களிலே இதனுடைய வலியுறுத்தலை முக்கியத்துவத்தை காண்கிறோம். It is not enough to say that we have good relations with God. தேவனோடு கூட எனக்கு நல்ல உறவு இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது. If it is a true relationship, it will reflect in our relation to people around us. தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு மெய்யான உறவாய் இருந்தால் அது நம்முடைய மக்களோடு கூட உள்ள உறவிலையும் கூட அது பிரதிபலிக்கும். At home, குடும்பத்திலே, with neighbors, அயலகத்தார் மத்தியிலே, at workplace, வேலை ஸ்தலத்திலே, schools, colleges, பள்ளி கல்லூரிகளிலே, wherever we are, நாம் எங்கே இருந்தாலும் சரி, our relationship with God, it will reflect in our relation with others also. நாம் தேவனோடு கூட அந்த உறவானது மற்றவர்களோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய உறவுகளிலே பிரதிபலிக்கிறது. One example I want to tell from Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There we read somebody is coming to offer sacrifice. அங்கே யாராவது பலி செலுத்தும்படியாக வருகிறார்கள். Jesus is telling this using this example. இயேசு இந்த மாதிரியை வைத்து நமக்கு போதிக்கிறார். Somebody is coming like something to offer to God at the altar. அந்த பலிபீடத்திலே ஒன்றை தேவனுக்காக கொடுக்கும்படியாக யாரோ ஒருவர் அங்கே வருகிறார். So when he comes there, then he remember
அங்கே வரும்பொழுது அவருக்கு ஞாபகம் வருகிறது, oh my brother, I remember my brother has some problem with me. எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. I did not take initiative to resolve that. நான் அதை சரி செய்வதற்கு நான் முயற்சி எடுக்கவில்லை. It's not that he has a problem with his brother. இவருக்கு அவருடைய சகோதரனோடு கூட பிரச்சனை இருக்கிறது என்றால், he is remembering that brother has a problem with him. அந்த சகோதரனுக்கு தன் மீது ஒரு பிரச்சனை இருக்கிறதை உணர்கிறார். But there is something he need to do to reconcile. ஆகவே அதை ஒப்புரவாக்குவதற்கு இவர் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியிருக்கிறது. So then Jesus is telling, God will tell what you leave your offering there now. இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய காணிக்கையை அங்கேயே வைத்து விடு. I will accept it. நான் ஏற்றுக்கொள்கிறேன். Don't worry about it. அதை குறித்து கவலைப்படாதே. But there is something which we need to do first. ஆனால் முதலாவது நீ ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது. So he is saying that word first. அங்க முதலாவது என்ற வார்த்தை வருகிறது. I have underlined that in the Bible. வேதத்திலே நான் அதை அடிக்கோடிட்டு இருக்கிறேன். There is certain things which are first for God. தேவனிடத்திலே சில காரியங்கள் முதலாவது செய்ய வேண்டியதா இருக்கிறது. That we also should accept as first for us also. தேவன் எதை முதலாவது என்று சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். So first going and reconciling with our brother is important before offering that sacrifice. ஆக இந்த பலிபீடத்திலே அந்த காணிக்கையை செலுத்துவதை காட்டிலும் அதிக முக்கியமான காரியம் என்னவென்றால் சகோதரனிடத்திலே போய் ஒப்புரவாகுவது. Another example is in Romans chapter 12. இன்னொரு உதாரணத்தை ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். Verse 17 and 18. 17-18 வசனங்கள். We read there, never pay back evil for evil to anyone. யாருக்கும் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். Respect what is right in the sight of all men. எல்லா மனிதர்களுக்கு முன்பாக நன்மையா இருக்கக்கூடிய காரியங்களை மதியுங்கள். We are living in a world where people will do wrong to us. நமக்கு தீமை செய்யக்கூடிய மக்கள் வாழ்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். How we can overcome that wrong? அந்த தீமையை எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? By doing back more wrong to them. இன்னும் அதிகமான தீமையை செய்து மேற்கொள்வதா? By doing more wrong we cannot overcome evil. நாம் அதிக தீமையை செய்வதனாலே தீமையை மேற்கொள்ள முடியாது. Evil can be overcome only by good. தீமையானது நன்மையினால் மட்டுமே மேற்கொள்ளப்பட முடியும். Not by doing more evil. அதிக தீமையை செய்வதனாலே ஒரு தீமையை மேற்கொள்ள முடியாது. So then that verse also says, if possible, verse 18, as far as it depends on you, be at peace with all men. 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். Sometime once I read, I felt like really jumping. நான் இதை வாசித்த பொழுது நான் உண்மையிலே குதிக்க வேண்டும் போன்ற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. The reason is I was overjoyed when I thought God is so balanced. தேவன் எவ்வளவு சமநிலை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நான் உணர்ச்சி வசப்பட்டேன். He says that if possible, கூடுமானால் என்று சொல்லுகிறார். as far as it depends on you, உன்னை பொறுத்தமட்டில் எந்த அளவுக்கு சமாதானம் பண்ண முடியுமோ சமாதானமாயிரு. be at peace with all men. யாவரோடும் சமாதானமாயிரு. God is a good God. தேவன் நல்ல தேவன். For example, if my wife is whatever I say, for example, I made some mistakes and I say sorry to her. நான் ஒரு தவறு செய்து விட்டேன், என்னுடைய மனைவியிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கிறேன், சாரி என்று கேட்கிறேன். Suppose she is unwilling to forgive me. என்னை மன்னிப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை என்று வைத்துக் கொள்வோம். Even though I say sorry, நான் மன்னிப்பு கேட்டாலும் கூட she can say things like, it's easy for you to say sorry. Now you should have thought when you did that. நீங்கள் இதை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சாரி கேட்கறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. So then it becomes her responsibility. இப்பொழுது அவருடைய பொறுப்பாக அது மாறுகிறது. God will not account me for my wife's wrong. என்னுடைய மனைவியுடைய தவறுக்கு தேவன் என்னை குற்றப்படுத்த மாட்டார். As far as possible, as much as it depends on me, I need to make peace. கூடுமானால் என்னால் ஆனவட்டும் நான் சமாதானம் பண்ண வேண்டும். So that's a wonderful thing which we can do always. நாம் எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் இது. Let our hands be clean. நம்முடைய கரங்கள் சுத்தமா இருக்கட்டும். Lord should not make us accountable for any strife. அவருடைய காரியங்களிலே என்னை கணக்கு கொடுக்கிறவனா தேவன் வைத்து விடக்கூடாது. அந்த கணக்கு என் மேல் எழுதி விடக்கூடாது. We should our conscience to say I did everything possible in my hand. என்னுடைய கரத்தாலே முடிந்த மட்டும் நான் முயற்சி செய்து பார்த்தேன், என்னால் முடியவில்லை என்று சொல்ல வேண்டும். Sometimes we had to, after having done all that we can, we may have to wait for God to work in the other person. சில சமயத்தில் நம்மால் முடிந்தவரை செய்து முடித்த பிறகு தேவனே கிரியை செய்யும்படிக்காய் கொஞ்ச நாட்கள் காத்திருக்க வேண்டும். There is another passage in Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது. These are very many familiar passages of all of us. நாம் எல்லாருக்குமே
மிகவும் தெரிந்ததான பகுதி. I am also very familiar with these passages. நானும் கூட இந்த வேத பகுதிகளிலே அதிகமாய் அறிந்தவனாய் இருக்கிறேன். But you all need to be reminded. I need to be reminded. I see it as my own need. ஆனால் நாம் மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கும் நினைப்பூட்டுதல் தேவைப்படுகிறது, எனக்கும் நினைப்பூட்டுதல் தேவைப்படுகிறது. Verse 14 says, "Pursue peace with all men and also sanctification, without which no one will see the Lord." எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யாவரோடும் சமாதானமாயிருங்கள், இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. Two things are in English, two things are written together: peace with all men and sanctification in one's life. இந்த 14ஆம் அதே வசனத்திலே இரண்டு காரியங்கள் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாவரோடும் சமாதானம், பரிசுத்தம். Without which you will not see the Lord. That is how it emphasized. இப்படிதான் நாம் வலியுறுத்த வேண்டும். சமாதானமும் பரிசுத்தமும் வேண்டும். அது இல்லாவிட்டால் கர்த்தரை தரிசிக்க முடியாது. So if you literally read that, understand that we can understand the seriousness of pursuing peace with all men. நாம் இதை வாசித்து இதனுடைய தாற்பயத்தையும் இதனுடைய அர்த்தத்தையும் நாம் புரிந்து கொண்டால் எல்லா மனிதரோடும் சமாதானம் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். If I don't pursue peace with all men, there is a risk that I will not be able to see the Lord. யாவரோடும் சமாதானத்தை நாடாவிட்டால் அதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் கர்த்தரை தரிசிக்காமல் போய்விட முடியும். In our relationships, there is always need for overlooking. நம்முடைய உறவுகளிலே எப்பொழுதுமே சில காரியங்களை கண்டும் காணாமல் விட வேண்டும். None of us are perfect. நம்மள யாருமே பூரணவான்கள் அல்ல. As I am not perfect, I cannot expect anyone else to be perfect. நான் எப்படி பூரணவான் இல்லையோ அதே போல யாருமே பூரணவான் இல்லை என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். Anybody can make mistakes. யார் வேண்டுமானாலும் தவறு செய்யலாம். But so we have to learn to overlook. ஆகவே நாம் சில காரியங்களை கண்டும் காணாமல் விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். And a godly man will also learn to overlook the mistakes, errors of others. ஆகவே தேவபக்தியுள்ள மனிதன் மற்றவருடைய தவறுகளை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும். When we are godly, we will not brood over the mistakes of others. நாம் தேவபக்தியுள்ளவர்களாய் இருந்தால் மற்றவர்கள் செய்த தவறுகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டோம். Talking about things 20 years before. 20 வருஷம் முன்பாக என்ன நடந்தது தெரியுமா என்றெல்லாம் நாம் பேச மாட்டோம். We are not willing to forget it. நாம் அதை மறந்து விடுவதற்கு மனமில்லை. Our mind is still brooding over that. நம்முடைய மனது இன்னுமாய் அதிலேயே அலசடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Some brothers said something, some sisters said something, they said sorry, but we said we have also forgiven. சில சகோதரர்கள் சில காரியங்களை சொல்லிவிட்டார்கள், சில சகோதரிகள் சில காரியங்களை சொல்லிவிட்டார்கள், அதை குறித்து மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். We say we are forgiven, but in the heart we are not forgiven. நாம் மன்னித்து விட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனாலும் உள்ளத்திலே நாம் உண்மையாக மன்னிக்கவில்லை. So as whenever see that person, we don't want to make eye to eye contact. எப்பொழுதெல்லாம் அந்த நபரை நாம் பார்க்கிறோமோ கண்ணுக்கு கண் பார்க்க அவர்கள் கண்களை உற்று நோக்க முடியவில்லை. We will try to avoid that person. அவரை எப்படியாவது தவிர்த்து விட்டு நாம் இப்படி போய் விடுகிறோம். Or have a very cold nominal relationship. அல்லது தனிந்து போன பேரளவுக்கு ஒரு உறவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். That is like villages, hen, as I understand, 21 days they sit over eggs. கிராமங்களில் இருக்கிறபடினாலே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஒரு கோழி முட்டையிட்டு 21 நாட்கள் அடைகாத்துக் கொண்டே இருக்கும். I have seen that in my childhood. That hen behavior is very different during those 21 period. அந்த 21 நாட்கள் அடைகாக்கக்கூடிய நாட்களிலே அந்த கோழியினுடைய நடையே மாறிவிடும். They are brooding over those eggs. அந்த முட்டைகளை அடைகாத்துக் கொண்டிருக்கிறது. They are very aggressive at that time. அந்த நேரத்தில் மிகவும் சீரும். Some people are like that. சிலர் அப்படி இருக்கிறார்கள். Brooding over issues. சில காரியங்களை வைத்துக் கொண்டு அதன் மேலேயே அடைகாத்துக் கொண்டிருப்பார்கள். And live a miserable life. பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். That is the life of many believers. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. I remember one sister whom we knew. ஒரு சகோதரி எங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஞாபகம் வருகிறது. She was married. திருமணமானது. They had a child. குழந்தை பிறந்தது. And she was unwilling to have a cordial relationship with her in-laws. அவருடைய மாமனார் மாமியாரோடு கூட நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ள முடியவில்லை. She has some very silly, unbelievable reasons to say. நம்ப முடியாத சிறு சலிதனமான காரணங்கள். And she would not allow her husband's parents to come to their house. தங்களுடைய வீட்டுக்கு மாமனார் மாமியார் வரக்கூடாது, கணவனிடத்திலும் சொல்லிவிட்டார்கள், அவர்களை எல்லாம் உள்ளே ஏற்றக்கூடாது என்று. And she would not allow, when the child was born, she would not allow her husband's parents to come and see their son's child. தனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை பார்க்கும்படியாக மாமனாரோ மாமியாரோ வரக்கூடாது,
தன்னுடைய சொந்த மகனுடைய குழந்தையை பார்ப்பதற்கு கூட அனுமதிக்கவில்லை. But her conduct in the church was very different. சபையில பாத்தீங்கன்னா அப்பா அவ்வளவு தேவபக்தியுள்ள ஒரு சகோதரி. She was the first to pray in a meeting. ஜெபம்னு சொன்னா போற முத ஆளா ஜெபம் பண்ணிடுவாங்க. And if we give some time of testimony, she would be the first to spring up and testify. சாட்சி நேரம் சொன்னா குதித்து எழுந்து முத ஆளா சாட்சி சொல்லுவாங்க. So I felt this is a serious matter. இது ஒரு சீரியஸான காரியம் என்று உணர்ந்தேன். Even after 2 years of their marriage, husband's family could never visit them. திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, ஆனாலும் மாமனார் மாமியார் அவங்க வீட்டை வந்து பார்த்ததே இல்ல, பார்க்க அனுமதியே இல்ல. So we visited them and talked to that sister. ஆகவே நாங்கள் அந்த வீட்டை போய் அந்த வீட்டுக்கு சென்று அந்த சகோதரியிடத்திலே பேசினோம். Sister, even if your in-laws had done something wrong, please forgive them. அவர்கள் தவறே செய்திருந்தாலும் சகோதரியே நீங்கள் தயவு செய்து உங்கள் மாமனார் மாமியாரை மன்னித்து விடுங்கள். Be reconciled with them. நீங்கள் அவர்களோடு ஒப்புரவாகுங்கள். You can right now, it takes only 2 minutes, take a phone and call them and be reconciled with them. 2 நிமிஷம் தான் ஆகும் சிஸ்டர், போன் எடுத்து பண்ணுங்க இப்ப. But she was unwilling to do. இல்ல பிரதர். And I told her if I thought if I make some strict action, she may wake up. கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்று சொன்னால் ஒருவேளை ஒப்புரவாகுவார்களோ என்று எண்ணினேன். And I told her, before you take next month, we used to have breaking of bread once in a month. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் கர்த்தருடைய பந்தி வைப்போம். I'll give you some time before you participate in the breaking of bread. Go and be reconciled with your in-laws. அடுத்த முறை கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் வந்து பங்கு பெறுவதற்கு முன்பதாக நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொன்னோம். So next month came. அடுத்த மாதம் வந்தது. I saw she was participating in the breaking of bread. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்றார்கள். I was so happy thinking that she reconciled with her in-laws. பரவாயில்லை, எவ்வளவு சந்தோஷம், அவர்கள் மாமனார் மாமியாரோடு ஒப்புரவாகி விட்டார்களே, கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள் என்று நான் சந்தோஷப்பட்டேன். That evening I checked with the husband. It appears she reconciled with your parents. அன்றைக்கு மாலையிலே நான் அவருடைய அந்த சகோதரனுடைய கணவரிடத்திலே போய் கேட்டேன், பரவாயில்லையே உங்க அப்பா அம்மாவோட ஒப்புரவாயிட்டாங்களே, பரவாயில்லையே என்று சொன்னேன். No, he said no brother, she did not. இல்ல பிரதர், அவங்க ஒப்புரவாகவே இல்லை என்று சொன்னார்கள். I was so surprised. Even after telling her, she was unwilling and participate in the breaking. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்ன பிறகும் கூட அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள், ஒப்புரவாகவில்லை, ஒப்புரவாவதற்கு மனமில்லை. Then I went to another step. Now see, you are doing these things. I want you to before next time you come to church, you have to reconcile with your in-laws. You reconcile with them, then come to church. இப்பொழுது இன்னும் அடுத்த படிக்கு சென்று நீங்கள் ஒப்புரவானால் தான் சபைக்கு வர முடியும். அடுத்த வாரம் ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் நீங்கள் சபைக்கு வர வேண்டாம் என்று சொன்னோம். I told her, sister, do you know, if you are unwilling to forgive others, the Lord will not forgive you. நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு உங்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் கர்த்தரும் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார் என்று சொன்னேன். And the forgiveness which the Lord has given also may be cancelled. ஏற்கனவே தேவன் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பும் கூட நிராகரிக்கப்பட்டு விடும். But still she was unwilling to reconcile. ஆனாலும் ஒப்புரவாவதற்கு மனமே இல்லை. And she chose not to come to church after that. சபைக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி வருவதை நிறுத்தி விட்டார்கள். So I feel really pity for her even now. இப்பொழுதும் கூட அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். I am unable to understand her behavior. அவளுடைய நடத்தையை நான் இன்னுமாய் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. And I pray that Lord will be merciful to her. அவர்களிடத்திலே தேவன் இரக்கமுள்ளவராய் இருப்பார் என்று நான் ஜெபிக்கிறேன். And one day open her eyes. ஒரு நாளிலே தேவன் அவர்களுடைய கண்களை திறப்பார் என்று நம்புகிறேன். So sometime reconciling with others can be very difficult for some people. ஆகவே சில மக்களுக்கு மற்றவர்களோடு ஒப்புரவாகுவது என்பது மிகவும் கடினமாக இருக்கலாம். Bible speaks so much in many places. அநேக இடங்களிலே வேதம் எவ்வளவாய் பேசுகிறது ஒப்புரவாகுதலை குறித்து. Actually there is an expression which I notice in 2 Timothy chapter 3. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே verse 3. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Verse 3, that these are the things that will increasingly happen in the end times. கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் நடக்கும் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 3 says that some people will be irreconcilable. அவர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள். English is called ஒப்புரவாவதற்கு மனமில்லாமல் இருப்பார்கள், இணங்காதவர்கள் என்று வாசிக்கிறோம். They are unwilling to be reconciled. அவர்கள் ஒப்புரவாவதற்கு மனமற்றவர்களாய் இருப்பார்கள் அல்லது இணங்காதவர்களாய் இருப்பார்கள். If someone go to them and hold their feet and say sorry also, they will not forgive. யாராவது அவர்களிடத்திலே போய் காலை பிடித்து அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் கூட
மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். So that is a very 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 serious matter. இது மிகவும் கொடிய ஒரு காரியம். Word of God encourage so many places, be reconciled, be reconciled. அநேக இடங்களிலே ஒப்புரவாங்கள் என்று வேதம் சொல்கிறது. In the second Corinthians there is an expression which is called ministry of reconciliation. ஒப்புரவாகுதல் ஊழியம் என்று ஒரு வசனம் 2 கொரிந்தியரிலே பார்க்கிறோம். That 3-4 times that word reconciliation is repeated in 2 Corinthians chapter 5. 1 அதிகாரத்தில் 5 அதிகாரம் வரை மீண்டுமாய் 3 முறை ஒப்புரவாகுதல் ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Actually God has in a way entrusted each one of us a ministry. தேவன் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை கையளித்திருக்கிறார். That is a ministry of reconciliation. அதுதான் ஒப்புரவாகுதல் ஊழியம். When devil try to divide people, பிசாசு ஜனங்களை பிரிக்க பார்ப்பான். we should work like bringing in reconciliation. நாம் அங்கே ஒப்புரவாகுதலை கொண்டு வருவர்களாய் இருக்க வேண்டும். In Isaiah chapter 58, ஏசாயா 58 அதிகாரம் one verse which spoke to me very personally is, என்னோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசின ஒரு வசனம், verse 12, Isaiah 58 verse 12. ஏசாயா 58:12. From among you will rebuild ancient ruins, you will raise up age-old foundations, and you will be called repairer of the breach and the restorer of the streets in which to dwell. ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். So a word used there is you shall be called the repairer of the breach. அங்கே திறப்பானதை அடைக்கிறவன் அல்லது வெடிப்பு வந்து விட்டால் அதை ரிப்பேர் செய்கிறவன். So I remember some years before when I read and I meditated that verse. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வார்த்தையை வாசித்து நான் தியானித்தேன். It came to me in a very special way. மிகவும் விசேஷித்த விதத்தில் இந்த வார்த்தை என்னிடத்தில் வந்தது. It is like the Lord was reminding me, all this world there are divisions, strife, families, people, neighbors. இந்த உலகத்திலே குடும்பங்கள், அயலகத்தார்கள், எவ்வளோ இடங்களிலே பிரிவினைகள் அதிகமாய் காணப்படுகிறது. Always there is breaches everywhere. எல்லா இடங்களிலும் பார்த்தால் வெடிப்புகள், திறப்புகள். You should be one who should you should build a bridge. நீ இப்படி இரண்டும் பிரிவுபட்டிருக்க இடத்திலே ஒரு பாலத்தை கட்டுகிறவனா இருக்க வேண்டும். You should be called as the repairer of the breach. அங்கே உள்ள வெடிப்பை சரியாக்கக்கூடிய ஒரு மனிதன் என்று அழைக்கப்பட வேண்டும். So I felt it in a good way. I liked that name, repairer. Your profession should be to be a repairer. ஆகவே இங்கே திறப்பை அடைக்கிறவன் அல்லது ரிப்பேர் செய்கிறவன், சரி செய்கிறவன், அந்த வார்த்தை எனக்கு அதிகமாக பிடிக்கிறது. That should be your ministry. அது உங்களுடைய ஊழியமாக இருக்க வேண்டும். So I want to encourage dear brothers and sisters. சகோதர சகோதரிகளை உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Take up this ministry, be a repairer. இந்த ஊழியத்தை எண்ணி பாருங்கள். நீங்கள் ரிப்பேர் செய்கிறவராக இருக்க வேண்டும். Not a divider. நீங்கள் பிரிக்கிறவராக இருக்க கூடாது, சேர்க்கிறவராக இருக்க வேண்டும். Devil's agents are there everywhere to create divisions. எல்லா இடங்களிலுமே பிரிவினைகளை கொண்டு வரக்கூடிய வேலையை சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். But God's people will be a repairer. ஆனால் தேவனுடைய மக்கள் அவர்கள் சரி செய்கிறவர்களாக இருப்பார்கள். Do everything possible to repair breaches. அங்கே உள்ள வெடிப்புகளையும் திறப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் எந்த காரியத்தை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். I to reflect, when you reflect and take it to personalize that to myself. இந்த வசனத்தை நான் எனக்கென்று எடுத்துக்கொண்டு அதை தனிப்பட்ட விதத்தில் எனக்கென்று அதை மாற்றிக்கொண்டேன். This is the ministry God has given to me. தேவன் இந்த ஊழியத்தை தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். To be called as a repairer. ஒரு ரிப்பேர் செய்கிறவர். Repairer of breaches. திறப்புகளை அடைக்கிறவன். Wherever I can lend a little help. எங்கெல்லாம் முடியுமோ அங்கே சற்று உதவியை கொடுக்கத்தக்கதாக. To build, to repair relationships. உறவுகளை கட்டுவதற்காக. God will be so delighted. தேவன் அதிலே மனமகிழ்ச்சியா இருப்பார். So God wants repairers. ஆகவே தேவனுக்கு திறப்பானதை அடைக்கிற ரிப்பேர் செய்கிறவர்கள் தேவை. Are you willing to take it up? நீங்கள் இந்த ஊழியத்தை எடுத்துக்கொள்கிறீர்களா? God wants many brothers and sisters who can be called as repairer.
ஆகவே இந்த ரிப்பேர் செய்கிறவர்கள், சரி செய்கிறவர்கள் என்று அழைக்கப்படுகிற அநேகர் சகோதர சகோதரிகள் தேவனுக்கு தேவை. It is very easy to say gossip and tell private things of others and create more confusion and strife. ஆகவே புறங்கூறி மற்றவருடைய தனிப்பட்ட காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி அதன் மூலமாக பிணக்குகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவது எளிது. We hear from Brother Zach, we are actually working as Satan's agents. நாம் சகோதரர் ஜாக் அவர்கள் பேசுகிறதை கேட்டோம். அப்படி செய்கிறவர்கள் சாத்தானுடைய ஏஜென்ட்களா இருக்கிறார்கள். In the middle of such an opportunity to be repairers, நாம் சரி செய்கிறவர்களாய் இருக்கக்கூடிய அநேக தருணங்கள் உள்ள இடத்திலே நாம் சாத்தானோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறோம். Blessed noble ministry we all can do. நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் சரி செய்கிறது, பிளவுகளை சரி செய்கிறது. See for any opportunity available, any area where we can. எந்த பகுதியிலேயும் எந்த தருணம் கிடைத்தாலும் ஆண்டவரே நான் இதை சரி செய்ய வேண்டும், பிளவுகளை அடைக்கணும்னா இருக்க வேண்டும் என்று சொல்லி போக வேண்டும். So that we can repair breaches. ஆகவே பிளவுகளை சரிப்படுத்துறவர்களாய் நாம் மாற முடியும். There is freshness in people's relationships. We can contribute to that. ஆகவே ஜனங்களுடைய உறவுகளிலே ஒரு புத்துயிர் ஏற்படுத்த முடியும். We should not be called as a quarreling people. நாம் சண்டையிடுகிறவர்கள் என்றதானே, ஒரு பிரச்சனை உண்டாக்குறவர்கள் என்றதானே பேரை பெறக்கூடாது. This is another thing which God has personally spoke to me. தேவன் இது இன்னொரு பகுதியிலே தேவன் என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்திலே பேசினார். Because earlier in my life I found that I was a very insecure person. ஆரம்ப காலத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு உணர்வற்றதான ஒரு மனிதனாய் இருந்தேன். So as a result I easily pick up a quarrel argument with the people. அதனுடைய விளைவு என்னவென்றால் எளிதாக ஜனங்களோடு கூட வாக்குவாதம் சண்டை போடுவேன். I'll quarrel with the neighbors. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை. I used to quarrel with for silly reason with the colleagues. என்னோட வேலை செய்கிறவர்களோடு கூட சேர்ந்து சண்டை போடுவேன். I was a quarreler. நான் சண்டையிடுகிறவனாய் இருந்தேன். What a bad testimony it is. எவ்வளவு மோசமான ஒரு சாட்சி. So I saw one verse in 2 Timothy chapter 2 verse 24. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நான் ஒன்றை பார்த்தேன். The Lord's servant shall not be quarrelsome. தேவனுடைய ஊழியக்காரன் சண்டையிடுகிறவனாய் இருக்க கூடாது. That tremendously helped me. இந்த வசனமானது எனக்கு அதிகமாக உதவி செய்தது. And the Lord helped me to change from being a quarreling person to be a repairer of the breach. சண்டையிடுகிற மனிதனாய் இருந்த என்னை பிளவுகளை அடைக்கிற ஒரு சரி செய்கிற ஒரு மனிதனாய் தேவனை மாற்றினார். Even in now I think in villages where we wait for doing things. நாம் கிராமங்களிலே கூட சில காரியங்களை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். Standing in queue for something. சில காரியங்களுக்காக நாம் வரிசையிலே நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். We are waiting in the queue to catch a bus. பஸ்ஸை பிடிப்பதற்கு வரிசையிலே நிற்க வேண்டியிருக்கும். Or to collect water. அல்லது தண்ணீர் குழாயிலே தண்ணீர் பிடிப்பதற்கு வரிசையிலே நிற்க வேண்டியிருக்கும். There are always people who do mischief and overtake and lot of opportunity to quarrel. ஆகவே அப்படிப்பட்ட இடங்களிலே அதிகமான சண்டை வருவதற்கு அதிகமான தருணங்கள் இருக்கிறது. நீங்க நல்லா ரொம்ப நேரம் நின்னுட்டே இருப்பீங்க, இப்பதான் வந்திருப்பான், டக்குன்னு குறுக்க போய் முன்னாடி நின்றுவார். But the Lord's servant should not be quarrelsome. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் சண்டையிடுகிறவனா இருக்க கூடாது. We should not be known as a quarreling person. ஆகவே நாம் தேவபக்தி உள்ள மக்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். So if we are like that, desire, pray, Lord, I am a quarreling person. I want a change in my life. நாம் சண்டையிடுகிற மக்களா இருந்தால் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட மனிதனா இருக்க கூடாது, நான் திறப்பை பிளவை சரி செய்யறவனா இருக்க வேண்டும். Make me a repairer of the breach, not a quarreling person. ஆண்டவரே சண்டையிடுகிற மனிதனாய் அல்ல ஆண்டவரே, பிளவுகள் எங்கே இருக்கிறதோ பிரிவினைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒன்று சேர்க்கிறவனா என்னை மாற்றும். In the Bible, Old Testament, there is a beautiful book called Ruth. பழைய ஏற்பாட்டிலே ரூத் என்றதான அருமையான ஒரு சரித்திர புத்தகம் இருக்கிறது. Sometime I know most of you have read that. உங்கள் அநேகர் அதை வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். That Ruth, in the book of Ruth there are a lot of good lessons we can learn. இந்த ரூத் புத்தகத்திலே அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். One of the lesson is the virtue of good relationship. அங்கே ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் நல்ல அருமையான உறவு என்றதான உன்னதமான ஒரு குணாதிசயம். You know the story, Ruth Naomi lost her husband. நகோமி தன்னுடைய கணவனை இழந்தார்கள். And she later lost her sons also. தன்னுடைய மகன்களையும் இருவரையும் இழந்தார்கள். So she was left with 2 daughters-in-law. இப்பொழுது தனக்கு இருக்கிறது 2 மருமகள்மார்கள். And when she heard things are now going well in Israel, she decided to go back to Israel. இப்பொழுது இஸ்ரவேலிலே செழிப்பு காணப்படுகிறது, கர்த்தர் சந்திக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இஸ்ரவேலுக்கு போகும்படியாய் தீர்மானித்தார். And they initially planned to travel together.
மூன்று பேருமே ஒன்றாக பிரயாணம் பண்ணி போகலாம் என்று தான் தீர்மானம் பண்ணினார்கள். And on the way Naomi realized, அந்த போய் கொண்டிருக்கும் பொழுதே நகோமிக்கு ஒரு உணர்வு வந்தது. why these girls should come with me? இந்த பிள்ளைகள் ஏன், பெண் பிள்ளைகள் ஏன் என்னோடு கூட வர வேண்டும்? I am a poor widow. நான் ஒரு ஏழை விதவை. I have nothing to give to these girls. நான் இந்த பெண்களுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. So she did all her best to discourage these girls to go to their own respective homes. ஆகவே இந்த ரெண்டு மருமக்கள்மாரும் தங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போவதற்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் அவர்கள் வருந்தி கேட்டார்கள். தன்னோடு கூட அவர்கள் வருகிற காரியத்தை அதரியப்படுத்தி போக முடியாது கேட்டார்கள். But they were unwilling to go. ஆனாலும் அவர்களுக்கு போவதற்கு மனதில்லை. But after much they still continue. After much persuasion, one of the daughter-in-law decided to go back. எவ்வளவு வருந்தி கேட்டது நிமித்தம் மருமக்கள்மார்களிலே ஒரு பெண் திரும்பி போவதற்கு ஒத்துக்கொண்டார்கள். But Ruth was unwilling to leave Naomi. ஆனா ரூத்தோ நான் மாமியாரை விடவே மாட்டேன். We all know it is said that the most difficult relationship in this world is the relationship between mother-in-law and her daughter-in-law. இந்த உலகத்திலே மிகவும் கடினமான கஷ்டமான பிரச்சனையான ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் மாமியார் மருமகள். I think that is true. That is the most difficult relationship. அது உண்மைதான் என்று நினைக்கிறேன். அதான் கடினமான ஒரு உறவு. Lot of effort is required, lot of wisdom is required, lot of grace is required to make that relationship strong. அதிக கிருபை, அதிக பிரயாசம், அதிக ஞானம் தேவை இந்த உறவை சீராய் வைப்பதற்கு. But we can see Naomi and her relation with Naomi and her two daughters-in-law were different. ஆனால் நகோமிக்கும் தன்னுடைய இரண்டு மருமகள்மார்களுக்கும் உள்ள உறவை பார்த்தால் வித்தியாசமா இருக்கிறது. And Ruth is really exceptional. அதிலேயும் விதிவிலக்காக இருக்கிறவர் தான் ரூத். And it is mentioned about Ruth, the word used in Ruth 1 chapter 1 verse 14. ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை அவளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. It's mentioned Ruth clung to her mother-in-law. ரூத்தோ மாமியாரை விடாமல் பற்றிக்கொண்டாள். And Naomi already see your other sister when you can also go. Naomi encourage Ruth also to go. நாம இப்போது ரூத்தை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார்கள். உன்னுடைய ஓப்படியார் போய்விட்டார்களே, நீயும் போ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். But Ruth was very clear. ஆனால் ரூத்தோ மிகவும் தெளிந்த புத்தியுள்ளவளாக இருந்தார். Mommy, please don't tell me to leave you. நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறதை பற்றி பேசவே வேண்டாம் மாமி. I will go where you go. நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நானும் வருவேன். I will live where you live. நீங்க எங்க வாழ்கிறீங்களோ அங்க நான் வாழ்றேன். And your people will be my people. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். And your God will be my God. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். And where you die, I will die there. நீங்கள் எங்கே மரிக்கிறீர்களோ அங்கே நானும் மரிப்பேன். And she is also inflicting a self curse on her. தன் மீதே ஒரு சுய சாபத்தை போட்டுக் கொள்கிறார்கள். If I don't keep this word, let Lord do anything to me. இந்த வார்த்தையை நான் கைக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எனக்கு எது வேண்டுமானாலும் தேவன் செய்யட்டும். So such an exceptional example, encouragement. ஆகவே மிகவும் தனித்துவம் வாய்ந்த ஒரு மாதிரி, ஒரு உற்சாகம். So when I read, I get a picture. When I think about Naomi, what an exceptional good mother-in-law she is. ஆகவே நகோமியை நான் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு தனித்துவம் வாய்ந்த ஒரு விதவிலக்கான ஒரு மாமியாராக இருக்கிறார்கள். Is to these girls should cling to her so much, love her more than their own parents. தங்களுடைய சொந்த அப்பா அம்மாவை காட்டிலும் பெற்றோரை காட்டிலும் மாமியார் அதிகமாய் பற்றிக் கொண்டார்கள். So Naomi was also unusually good woman. நகோமியும் கூட வழக்கத்துக்கு மாறாக நல்ல ஒரு ஸ்திரீயாக இருந்தார். Even she had literally nothing to give to these girls, they loved her. தன்னுடைய மருமக்கள்மார்களோடு கூட வாழ்வதற்கென்று ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் மருமக்கள்மார்கள் மாமியார் அவ்வளவா நேசித்தார்கள். And similarly Ruth also was similar quality, unwilling to leave her at any cost. ரூத்தும் கூட எவ்வளவு விலைக்கரையமானாலும் உம்மை நான் விடமாட்டேன், உம்மோடு கூட தான் நான் இருப்பேன் என்று சொல்லி. See how that Ruth's commitment to her mother-in-law, how God rewarded her. ஆகவே ரூத் தன்னுடைய மாமியாரிடத்திலே கொண்டிருந்ததன் அந்த அர்ப்பணிப்பை எப்படி தேவன் பலனளித்தார் என்று பார்க்கிறோம். After all, she is a Moabite woman, we know that. நமக்கு தெரியும் அவள் மோவாபிய ஸ்திரீயாக இருந்தார்கள். Despised by Jews. யூதர்களினாலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள். But God seeing her quality, ஆனால் அவளுடைய தன்மையை, இவளுடைய குணத்தை தேவன் பார்த்தார். when she accompanied her mother-in-law to Israel, இஸ்ரவேலுக்கு தன்னுடைய மாமியாரோடு கூட போகும்பொழுது God led her into Boaz field.
போவாசுடைய வயல்வெளிக்கு தேவன் ரூத்தை நடத்தினார். She was not looking to marry anybody. யாரையும் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து போகவில்லை. She just wanted to be with her mother-in-law. தன்னுடைய மாமியாரோடு கூட இருக்கும்படியாக தான் போனார்கள். Your mother-in-law was so good. மாமியார் நல்லவராக இருந்தார்கள். But God caused Boaz to marry. ஆனால் போவாஸ் ரூத்தை திருமணம் செய்யும்படியாக தேவன் காரியங்களை நகர்த்தினார். Finally, the Lord was born in that lineage. இந்த வம்சத்தில் தான் நம்முடைய கர்த்தர் பிறந்தார். So what an amazing way God honored her, the value which she attached with her relation with the mother-in-law. ஆகவே தன் மாமியாரோடு கூட உள்ள அந்த உறவு என்கிற காரியத்திலே எவ்வளவு மதிப்பை வைத்திருந்தாள் என்பதை தேவன் கண்டு கனம் பண்ணினார். So God, why I said that is, God not only looks our relation with Him, He also looks our attitude to our relation with others. ஆகவே தேவன் தம்மீது நாம் எப்படி உறவு கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் அவர் பார்ப்பதில்லை, மற்றவர்களோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்கிறார். The Lord is so pleased when, as best as we can, we reach out to mend our relationships. நம்முடைய உறவுகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரமாய் சென்று சரிப்படுத்துவதிலே தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Our relation with God, that is reflected in our relationship also. தேவனோடு கூட உள்ள உறவு என்பது மற்றவர்களோடு கூட உள்ள உறவுகளிலே பிரதிபலிக்கிறது. There is a verse in Romans chapter 13 verse. ரோமர் 13:10 ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு வார்த்தை இருக்கிறது. It says that if there is any other commandment, everything is summed up in this: you shall love your neighbor as yourself. அன்பானது பிறனுக்கு, இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று ரோமர் 13:9 வாசிக்கிறோம். It means many things are summarized in that. இதிலே அநேக கருப்பொருள் நிறைந்து காணப்படுகிறது. Because loving the neighbor is only an end result. அயலகத்தானை நேசிப்பது என்பது அது முடிவான ஒரு விளைவு. Our walk with the Lord leads to that. நாம் தேவனோடு கூட நடக்கக்கூடிய காரியம் இந்த காரியத்துக்குள்ள நம்ம நடத்துகிறது. That is why everything is summarized in that. ஆகவே தான் எல்லாம் இந்த வார்த்தையில தொகையாய் அடங்கி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Somewhere somebody asked Jesus, what is to be done for eternal life? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரோ ஒருவர் இயேசுவிடத்திலே கேட்டார்கள். So what was Jesus' reply? இயேசுடைய பதில் என்ன? We read that in Luke 10:27. லூக்கா 10:27 அதை குறித்து வாசிக்கிறோம். We read there, Jesus said, you shall love the Lord your God with all your heart and with all your soul, with all your strength and with all your mind. Not only that, you and your life, love your neighbor as yourself. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். So meaning, loving the Lord is the most important thing. தேவனை அன்பு கூறுவதுதான் மிக முக்கியமான ஒன்று. But that should lead to loving our neighbor. அது எதற்கு நேராக வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அயலகத்தானிடத்தில் அன்பு கூறுகிற அந்த காரியத்திற்கு நம்மை வழி நடத்த வேண்டும். So I believe the Lord wants to help us as a part of the theme of this conference. ஆகவே இந்த கான்ஃபரன்ஸுடைய கருப்பொருளின் ஒரு பகுதியாக தேவன் இந்த பகுதியில் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். Give a freshness in every aspect of our life. நம்முடைய வாழ்க்கையின் சகல அங்கங்களிலும் சகல பகுதிகளிலுமே ஒரு புத்துயிர் கொடுக்க முடியாது விரும்புகிறார். In the last 2 days we heard many things. நாம் கடந்த 2 நாட்களிலே பல காரியங்களை கேட்டோம். So the Lord also want to refresh our relationships. நம்முடைய உறவுகளையும் தேவன் புதுப்பிக்க விரும்புகிறார். And if you remember any strained relationships, ஏதாவது பிளவுபட்ட உறவுகள் இருக்குமே என்று சொன்னால் the Lord is so eager to help us to reconcile with him. அதிலே ஒப்புரவாகுவதற்கு தேவன் உதவி செய்ய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். The Lord himself is interested. தேவனே அந்த விஷயத்திலே விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். We only need to cooperate. நாம் அவரோடு கூட சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். So may God help us and allow us to continue his work in our lives. ஆகவே தேவன் தாமே அவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற உதவி செய்வாராக. As it says, let your progress be made evident to all. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்க முடியாய் என்று சொன்னது போல தேவன் உதவி செய்வாராக. The progress in our spiritual life, our insight, that will naturally become evident to everyone else. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியானது இயற்கையாகவே மற்றவர்களுக்கு அது தெரிய வரும். May God bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.